கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போது நான் வெளிப்படுத்தின விசேஷத்துல வஸ்திரங்கள் என்ற தலைப்பை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்னபடி இது எல்லாம் முத்திரைகள் உடைக்கப்படுகிறது முடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கங்கேந்து வந்து ஜாயின் பண்ணுகிற பகுதிகள், சரியா? இது முடிச்சுட்டு அடுத்து 7ஆம் முத்திரைகள் உடைக்கப்படுறது. அப்புறம் தான் நாம இன்னும் இடையில ஒரு செய்தி இருக்கும், பரலோகத்திலே ஆராதனை எப்படி நடக்கும் அப்படின்னு. அதை முடிச்சுட்டு தொடர்ந்து முத்திரைகள் உடைக்கப்படுறத பார்ப்போம். ஏன்னா பரலோகத்துல பிதாவாகிய தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஆராதனையும் தொழுகையும் நடைபெறுகிறது. அதை நாம் பார்க்க வேண்டும். பார்த்து அதே போல நாம் இப்போதே இங்கே ஆராதிச்சு தொழுது பழக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது வஸ்திரங்களில வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இது கர்த்தருடைய ரகசிய வருகையில போறதுக்கு முன்னதாக விசுவாசிகளுடைய நிலைமை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுறது. விழித்து கொண்டு நிர்வாணமாய் நடவாதபடி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்ப இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நம்முடைய வஸ்திரங்கள் காக்கப்பட வேண்டும். நம்முடைய நிர்வாணம் காணப்படக்கூடாது. நிர்வாணம் காணப்படக்கூடாது என்பதற்காக பழைய ஏற்பாட்டில் ஏராளமான சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணமா பலிபீடத்தை சொல்லப்படும் போது, நீ பலிபீடத்துல படிகளால் ஏறக்கூடாது, ஒரு நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நீ பலிபீடத்தை படிகளால் ஏறக்கூடாதுன்னு எழுதியிருக்குது. அடுத்தபடியாக வஸ்திரங்கள் தேவனுடைய ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு எவ்விதமாக முக்கியம் என்பதை கர்த்தர் ஆங்காங்கே சுட்டி காட்டு கொண்டே இருக்கிறார். அதுல இந்த இடத்துல இப்ப சொல்லியிருக்கேன்னா, கர்த்தர் வரும்போது உன் வஸ்திரங்கள் வெள்ளையா இருக்க வேண்டும். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக என்று எழுதியிருக்குது. வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையா இருக்க வேணும், தலைக்கு எண்ணெய் குறையக்கூடாது. அப்படின்னா இந்த காலத்துல நம்முடைய பிள்ளை ஒண்ணு வருகையில் போகாது. ஏன்னா ஒண்ணு எண்ணெய் தேய்க்கிறதும் இல்லை, தலை சீவுறதும் இல்லை, தலை கட்டுறதும் இல்லை. அது எப்படி வருகையில போகும்? சபையில் உள்ள விசுவாசிகள் இதை புரிந்து கொள்ள வேணும். வேதம் சொல்லுகிறது, உன் தலைக்கு எண்ணெய் குறையாம இருக்கணும், உன் வஸ்திரம் எப்போதும் வெள்ளையா இருக்கணும். இந்த தலையை பிரிச்சு போட்டுட்டு பறத்தி போட்டுட்டு போற பிள்ளைலாம் கொஞ்சம் ஜாக்கிரதை. எங்க சபையில ஒரு பிள்ளை அப்படி போற விட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க சபையில ஸ்லீவ்லெஸ் போடுற பிள்ளைகளும் கிடையாது, தலை பிரிச்சு போடுற பிள்ளைகளும் கிடையாது. ஒழுங்கா தலையை சீவி கட்டி ஒழுங்கா கையுள்ள சட்டை தான் போட்டுட்டு வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போது வஸ்திரங்கள், வேதம் நமக்கு தருகிற வஸ்திரங்களை நாம் பார்க்க வேண்டும். வஸ்திரங்கள் இருக்குது, அந்த வஸ்திரங்கள் அசுசிப்படக்கூடாது, அழுக்கடையக்கூடாது, தொலையக்கூடாது, எல்லாம் பத்திரமா இருக்க வேண்டும். சரதை சபையை பற்றி சொல்லும் போது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு என்று சொல்லுகிறார். சர்வையில நரவுகளை பற்றி சொல்லும் போது பிரசங்கி உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். முதலாவதாக நான் என்னென்ன வஸ்திரங்கள், என்னென்ன ஆவிக்குரிய வஸ்திரங்கள் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை எவ்விதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும், அதோடைய ரியாக்ஷன்ஸ், அதோடைய வெளிப்பாடு என்ன என்பதை பார்க்க போறோம். முதலாவது ரட்சிப்பின் வஸ்திரம். நம்ம எல்லாரும் தேவ ஜனங்கள் என்பதற்கு அடையாளம் என்ன பார்ப்போம்? ரசிகப்பட்டியா, ரசிகப்பட்டியா, ரசிகப்பட்டியா. ஆதி காலத்துல அப்படி கேட்பாங்க, இப்படி கேட்கறது கிடையாது. ஆதி காலத்துல ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம், இப்போது கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து ஒரு குறிப்பிட்ட வேதானா ஞான ஸ்நானம், அப்புறம் கல்யாணம், அப்புறம் குடும்பம். ரட்சிப்பும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, அப்படியே வளர சமுதாயமா இருக்குது. ஆனா வேதம் அப்படி குரல் சொல்லல. நாம் நவீன சமுதாயமா வளராமல் வேதத்தை கடைபிடிக்கிற சமுதாயமா வாழ்ந்து கர்த்தருக்கு முன்னால் நிறுத்தப்பட வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே முதலாவது வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் ரட்சிப்பின் தேவனுக்கு கலிகூறுகிறேன், மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரிக்கிறார் என்று எழுதியிருக்கு. இதுல 2 ட்ரெஸ் வருது. ஒன்று ரட்சிப்பின் வஸ்திரம், இன்னொன்று நீதியின் சால்வை. அதுக்கு முன்னதாக நாம் எல்லாரும் எப்போதுமே ஒரே ஒரு துணியோட நம்ம வெளியே இறங்க முடியாது இல்லையா? நமக்கு சில இன்னர்ஸ் வேணும், சில அவுட்வேர்ஸ் வேணும், போர்த்திக்க சில வேணும்,
ஒவ்வொருத்தருக்கும் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சில வஸ்திரங்கள் சேர்ந்துதான் ஒரு ட்ரெஸ். ஒரே துணியோட யாரும் வெளியே போக முடியாது. ஒரு பூரணமான ஒரு 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 ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்க வேண்டுமானா பல வஸ்திரங்கள் அணிய வேண்டும். ஆவிக்குரிய ரீதியிலே அதே போலதான். முதலாவது நானும் நீங்களும் பெற வேண்டியது ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி கிடைக்கும்? நான் முதல்ல சொன்னது போல கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததாலேயோ, கிறிஸ்தவ பெயர் வச்சுக்கிறதுனாலேயோ, VBSக்கு போறதுனாலேயோ, ஆராதனைக்கு வர்றதுனாலேயோ, சண்டே ஸ்கூல் எடுக்கிறதுனாலேயோ, ஆராதனை நடத்துகிறதுனாலேயோ, கொயர்ல இருக்கிறதுனாலேயோ நாம ரட்சிக்கப்பட்டோம் என்பதுக்கு ஆதாரமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்தானம் பெறுவது எப்படி? விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்ப ரட்சிப்பை பற்றி ரோமர் நிருபக்காரன் சொல்லும் போது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 என்னவென்றால், கர்த்தராயிருக்கிற இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இன்றைக்கு சில சபைகளில ஞானஸ்நானம் கொடுத்து சபை மம்பாஸ் ஆகுறதுக்கு சில வேத பகுதிகளை படிக்க கொடுக்கறாங்க, சில சபை ஒழுங்குகளை படிக்க கொடுக்கறாங்க, சில சபை சட்ட திட்டங்களையும் படிக்க கொடுக்கறாங்க. இதெல்லாம் படிச்சாச்சன்னா உனக்கு ஞானஸ்நானம், நீ சர்ச்சு மம்பர். அதுக்கு இந்த வேதம் அனுமதிக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதப்படி நாம் கிறிஸ்தவங்களா இருக்க வேண்டுமானா ரட்சிக்கப்பட வேண்டும். எத்தனை வேதம் உள்ளவனா இருந்தாலும் பரவாயில்லை. வேடிக்கை அவர் கதை சொல்லுவாங்க, சின்ன பருவத்திலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கடைசி வரையிலே இயேசுக்காக வாழுகிறவர்கள் ஒரு மாம்பழத்தை ஃபுல்லா சாப்பிடுறது போலையா, வாலிபத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதன் பின்பு கர்த்தருக்காக வாழுகிறவர்கள் மாம்பழத்தை சதைய சாப்பிடுறது போலையா. காலமெல்லாம் உலகத்துல போயிட்டு வயதான காலத்துல இயேசுவிட்ட வலது பாசத்துக்கு கல்லண போல வர்றவங்க தோலையும் சதையையும் விட்டுட்டு கொட்டைய கர்த்தரை கொடுக்கறது போலையா. எனவே நான் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக ஜீவியத்தை காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பாளையில வர வேண்டும். நம்முடைய சந்ததி, நம்முடைய சர்ச்சு ஃபாலோவர்ஸ், நம்முடைய பிள்ளைகள் உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பட வேண்டும். ஒருவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது கேட்பாங்க, வானத்தையும் பூமி உண்டாக்குற கர்த்தரை விசுவாசிக்கிறா? சகலத்தையும் படைத்தவர் தேவன் என்பதை விசுவாசிக்கிறியா? இயேசு கிறிஸ்து கன்னிகையின் வயிற்றில் பிறந்தார் என்பதை விசுவாசிக்கிறா? இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ரட்சிக்கும் என்பதை விசுவாசிக்கிறா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் உன்னை பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று விசுவாசிக்கிறியா? இனிமேல் இந்த இயேசுவை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன் என்று விசுவாசிக்கிறியா என்று கேட்டுதான் நாம் ஆவிக்குரியவர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். ஒருவேளை மற்றவங்க இதை வாயினால் மனப்பாடமா சொல்லலாம். ஆனா உண்மையானபடி அந்த இருதயத்திலே அந்த பிள்ளைகள் அது சொல்ல வேணும். வார்த்தையினாலேயோ வாயினாலேயோ இல்லை, இருதயத்திலிருந்து வர வேணும் வார்த்தை. இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக தெய்வமாக யோவான் 1:12 படி ஏற்றுக்கொண்டு, ரோமர் 10:8 இயேசுவை அறிக்கையிட்டு, மார்க்கு 16:16 படி ஞானஸ்நானபர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தப்படுகிறது. மற்றவர்கள் எவ்வளவு பெரிய பட்டுப்படம் கட்டினாலும், பீரோ நிறைய சேலை வச்சிருந்தாலும் அவங்க தேவனுக்கு முன்பாக நிர்வாணம். நம்ம வெளியரங்கமான பட்டுப்படவைகள், நம்ம விலையேர்ந்த வஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு உதவாது. அது ஆவிக்குரிய காரியத்துக்கு உதவாது. எனவே உண்மையானபடி நம்முடைய நிர்வாணம் அவலட்சணம் மறைக்கப்பட வேண்டுமானால் ஆவிக்குரியபடி தேவனுக்கு முன்பாக நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தப்படுகிறது. 2வது 61:10 ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தருகிறார். சால்வனா ஷால். இந்த கௌரவிக்கப்படுவதற்காக மேடையில பெரியவர்களுக்கு ஷால் போடுறாங்க இல்ல, அந்த ஷால் அது எதுக்காக? அது நீதியின் சால்வை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் சால்வை ரெண்டு வகையில சொல்லப்படும். யோவானை பற்றி சொல்லும் போது லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29-9 வேதபாரகரும் பரிசேயரும் யோவானுடைய வார்த்தையை கேட்கவில்லை, ஆயக்காரரும் பாவிகளும் என்றால் யோவானாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்பதை அறிக்கையிடுகிறார்கள். ஒருவர் ஞானஸ்நானம் வரும்போது அவர்கள் தேவனை நீதிபரர் என்று அறிக்கையிடுகிறார்கள். அவருக்கு நீதியின் சால்வை போர்த்தப்படுகிறது. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தங்களுடைய கிரியைகளை நீதியின் கிரியைகளை செய்கிறார்கள். அவர்கள் நீதியின் மார்க்கத்திலே நடக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நீதியின் சால்வை தற்பிக்கப்படுகிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் ஒரு துணியை உடுத்து போர்த்தினதாலேயோ ஒரு துணியை உடுத்திக்கிறதுனாலையும் நிர்வாணம் மறைகிறது இல்லை. மாமிசமாகிய நிர்வாணம் மறைகிறதுக்கு தேவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் வேணும். ஆவிக்குரியபடி நமக்கு சால்வை அணிவிக்க நம்ம ஞானஸ்தானம் பெற வேணும். நமக்கு
தேவன் நீதியை தரிக்கிறார். நம்முடைய செயல்கள் நீதி உள்ளவைகளாக காணப்பட வேண்டும். காயினை பெற்று எபிரேய ஒன்றியோவான்ல யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் போது பொல்லாங்கனால் 1 பொல்லாங்கனாலே உண்டாயிருந்து தன் சகோதரனை பகைத்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் தன் சகோதரனை பகைத்தான்? தன்னுடைய கிரியைகளை விட தன்னுடைய சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாய் இருந்ததனால் தானே. அப்ப நம்முடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களாக காணப்பட வேணும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற என்று சொல்லியும் துன்மார்க்கமான பேச்சு, துன்மார்க்கமான கிரியை, துன்மார்க்கமான வழிபாடு, துன்மார்க்கமான காரியங்கள் நடந்தால் நம்முடைய ரட்சிப்பு விலையேற பெற்றது அல்ல. அந்த ரட்சிப்பு உண்மையானது இல்லை, அந்த ரட்சிப்பு முழுமையானதும் கிடையாது. எனவே ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வை. அடுத்து இதே ஏசாயா 61:3 அதுல என்ன எழுதியிருக்குன்னா, அவர் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய எனக்கு தருகிறார். ஏசாயா 61:3. ஒடுங்கின ஆவி. சிலர் பார்த்தீங்கன்னா ஒடுங்கின ஆவி, எப்போது பெருமூச்சும் மூஞ்ச தொங்க விட்டுட்டு ஏதோ பறி கொடுத்தது போல இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியாது, ஓப்பனா ஒன்னும் சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்டவங்க துதிக்க முடியாது, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியாது. அவங்களுக்கு இருக்கிறது ஒடுங்கின ஆவி. கர்த்தர் இந்த ஒடுங்கின ஆவி எடுத்து போட்டு துதியின் உடைய நமக்கு தருவாராம். துதியின் உடைய என்னன்னா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எது வந்தாலும் ஸ்தோத்திரம். பவுல் சொல்றார், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய கடவீர்கள். ஆரம்ப நாட்களிலே ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை பெந்தேகோஸ்துக்காரர்களுக்கு தான் இருக்கும். எங்களுக்கு எல்லாம் ஆரம்பத்துல ஸ்கூல்ல கிடைச்ச பேரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் எங்க அக்காமாரையும் ஆரம்ப நாட்களில டீச்சர்ஸ் கூப்பிடும் போது, குட்டிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கவா, குட்டிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கவா. எங்க அப்பா லீவ் லெட்டர் எழுதுனா மேல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு போடுவாங்க. எனவே எங்களுக்கு ஸ்கூல்ல உள்ள பேரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க அக்காமரை படிக்கிற ஸ்கூல்லே அப்படித்தான், நான் படித்த ஸ்கூல்லே அப்படித்தான். ஏன்னா அது ஒரு பரியாச பேரா இருந்தது. ஆரம்ப நாட்களில எல்லாம் சிஎஸ்ஐ கார இடத்துல எல்லாம் இந்த ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லவே மாட்டாங்க. நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். காலம் சென்ற நடராஜ முதலியார் உங்களில் அநேகருக்கு தெரியும். இப்ப பத்மா முதலியாருடைய கணவனா. அவரு நாங்க 8th படிக்கும் போது தான் முதலாவது சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வந்து பாஸ்டர் சுந்தரம் அவங்களை ஏற்றுக்கொண்டாங்க. எங்களுடைய தகப்பனாகிய பாஸ்டர் ஜான் ரோஸும் பாஸ்டர் சுந்தரமும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனபடியினால பாஸ்டர் சுந்தரத்தின் பேரில் பாஸ்டர் நடராஜ முதலியார் எங்க சபைக்கு வந்தார். ஆரம்ப நாட்களில அவர் பாடுறது, அந்த அக்காடி குடித்து வாசித்ததெல்லாம் ரொம்ப எங்களுக்கு இன்னும் ஞாபகமா இருக்குது. அப்ப நான் படிச்ச ஸ்கூல் கிறிஸ்டியன் ஸ்கூல். எங்க கிறிஸ்டியன் ஸ்கூல்ல உள்ள சில டீச்சர்ஸ் எங்களுடைய கன்வென்ஷனுக்கு வருவாங்க. நான் நோட்டீஸ் கொண்டு கொடுத்தேன். கன்வென்ஷனுக்கு வருவாங்க. அப்புறம் கன்வென்ஷன் ஒவ்வொரு கன்வென்ஷன் புது பாட்டுகள் இருக்கும். கன்வென்ஷன் முடிஞ்ச பிறகு நான் போய் ஆபீஸ் ரூமில் அவங்களுக்கு பாட்டு படிச்சு கொடுப்பேன். இதுல 2 டீச்சர்ஸுக்கு நடராஜ முதலியாரை வச்சு மீட்டிங் நடத்தணும்னு ஆசை சிஎஸ்ஐல. அப்போ அவங்க எங்கிட்ட கேட்டாங்க. நான் அவங்களை எங்க பாஸ்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். பேசினாங்க. அவர் எப்படி சாப்பிடுவாரு, அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட் பண்ணணும், என்ன நடத்தணும் எல்லாம் பேட்டு முடிச்சுக்கிட்டு எங்க பாத்திமா சந்தோஷத்தோட வீட்டுக்கு போய் அவங்க சிஎஸ்ஐ அவங்க என்ன செஞ்சாங்க, பிஷப்கிட்ட பெர்மிஷன் கேட்க போனாங்க. இப்படி நடராஜ முதலியாரை வச்சு நாங்க ஒரு மீட்டிங் நடத்தணும். பிஷப்பு அவர் பெந்தேகோஸ்ட் மீட்டிங்ஸ் வர்றதுனால அனுமதி கொடுக்கல. இந்த சாரெல்லாம் ரொம்ப துக்கப்பட்டாங்க. அதன் பிறகு நான் ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சு கல்லூரிக்கு போகும்போது நடராஜ முதலியார் 66 நாகர்கோவில போய் பிஷப் ஆபீஸ்ல பெர்மிஷன் வாங்கின பிறகுதான் அவருக்கு சிஎஸ்சி சர்ச்சஸ்ல எல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏன்னா பெந்தேகோஸ்துக்காரங்க சோத்திரம் அல்லேலியா போடுவாங்க. பெந்தேகோஸ்துக்காரங்க சர்ச்சைக்கு போனாங்க. அந்த ஊழியர்கள் இங்க வந்தா எங்க பிள்ளைகளையும் சோத்திரம் அல்லேலியா போட விடுவாங்கன்னு இந்த ஒரே காரணத்துக்காக அவர் அழைக்கல. அப்ப பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் மறைக்கப்பட்டிருந்தது. இப்ப கர்த்தருடைய கிருபையினால் எல்லாம் சோத்திரம் அல்லேலூயா ஆமென் போடுறாங்க. நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆரம்ப நாட்களில் எங்களுக்கெல்லாம் இது பெரிய பரியாச பேரா இருந்தது. எங்களுக்கெல்லாம் சோத்திரம் தான் தெரியும். ஆரம்ப காலத்துல காலு தட்டினாலும் சோத்திரம், புரிஞ்சாலும் சோத்திரம், நிமிர்ந்தாலும் சோத்திரம், தண்ணி எடுத்தாலும் சோத்திரம், சாப்பிட்டாலும் சோத்திரம். வேற சோத்திரமே வேற வார்த்தையும் கிடையாது. எங்களுக்கு எல்லாம் உண்மையில சொல்ல போனா பிரஷ் எடுத்து அத பேஸ்ட் வச்சு பல்லு விளக்கம் பண்ண கூட சோத்திரம் தானே தான் உங்களுக்கு போக. அப்படி கர்த்தர்களை நடத்தினாரு சோத்திரத்துல. நாங்க வாழ்ந்ததே சோத்திரத்துல தான். அதனால தைரியமா நான் பேசுவேன். இது துதியின் உடை. அல்லேலூயா.
ஒடுங்குன ஆவிக்கு பதிலாக துதியினுடைய தருகிறார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரைட்டா இருக்கு துதியினோட. நான் பல முறை தரிசனத்துல பார்த்திருக்கிறேன், என்ன உடைகள் ரொம்ப பிரைட்டா இருக்கிறத. நாங்க ஒரு முறை எங்க ஃபேமிலியில பெரிய பிரச்சனை வந்து ரொம்ப வேதனை இருந்தது. அப்போது இப்ப நாங்க ஊழியம் செய்யற சபையுடைய பக்கத்து ஊருக்கார சகோதரி சொன்னாங்க, சிஸ்டர் நீங்க ஒரு ட்ரெஸ் பண்ணிருக்கிறீங்க, எனக்கு அதை பாக்குறதுக்கு கண்ணெல்லாம் கூசிச்சு அப்படின்னு. அப்படிப்பட்ட பிரகாசமான அவசரத்தை கர்த்தருக்கு தந்திருக்கிறேன். ஏன்னா தோத்திரம், எது வந்தாலும் தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அந்த துதியின் உடை கர்த்தர் நமக்கு தருகிற மூணாவது வஸ்திரம். ரட்சிப்பின் உடை, நீதியின் சால்வை, துதியின் உடை. அடுத்து சித்திர தையலாடை. இது ரொம்ப முக்கியமான ஆடை. சங்கீதத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். பாருங்க, பெண்டிகாஸ்ட் மேரேஜ்ல எல்லாம் பெண்ணுக்கு எம்ப்ராய்டரி ட்ரெஸ் தான் போடுவாங்க. எல்லாருக்கும் தெரியும், மணமகளுக்கு எம்ப்ராய்டரி ட்ரெஸ் போட்டுதான் கல்யாணத்துக்கு வருவாங்க. இந்த காலத்துல ரிசப்ஷனுக்கு இந்த காலத்தில் பட்டு புடவை கட்டுறாங்க. ஆனா எம்ப்ராய்டரி, ஏன் எம்ப்ராய்டரி போட்டுட்டு வராங்க? இந்த வசனத்தோட அடிப்படையில தான். சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்துக்கு அழைத்து கொண்டு வரப்படுவாள். இந்த சித்திர தையலாடை நம்ம எல்லாருக்கும் வேணும். அப்பதான் நம்ம ஜீவியத்தை பரிசுத்தமாக்க முடியும். ஒரு ஆடையில எப்படி சித்திர தையலாடை வாங்க மாற முடியும்? ஒரு பிளைன் ட்ரெஸ் எப்படி சித்திர தையலாடைக மாற முடியும்? இந்த எம்ப்ராய்டரியில ஒரு லைன் வர வேணுமானா அந்த துணி 2 குத்து பட வேணும். இங்க ஒரு குத்து, இந்த ஒரு குத்து, நூலை இழுக்கும் போது ஒரு லைன் ஆகும். அப்படி ஒரு சேரீல அல்லது ஒரு துணியில இவ்வளவு தூரம் எம்ப்ராய்டரி ஆக வேண்டுமானா அந்த துணி எவ்வளவோ குத்துப்பட வேணும். பாடுகளின் வழியில பரிசுத்தம். எம்ப்ராய்டரி சித்திர தையலாடை என்னன்னா பாடுகள், உபத்திரவங்கள், குறைவு, வேதனை, கஷ்டம், இதுல எல்லாம் சந்தோஷப்படுறது. அல்லேலூயா. இன்னைக்கு அதையெல்லாம் பேச முடியாது. எத்தனை பேர் ஆவிக்கிரியபடி சித்திர தையலாடை தரிக்கிறாங்களே தெரியாது. ஆனா கடையில டிசைனா எம்ப்ராய்டரி வருது. இன்னைக்கு எல்லா ஆவிக்கிரிய சபைகளிலே மக்கள் எம்ப்ராய்டரி போட்டு நடத்துறாங்க. உண்மையிலே அது சித்திர தையலாடை இருக்குதா? அதை கர்த்தர் தான் பரிசீலிக்கிறார். எனவே கர்த்தர் நமக்கு சித்திர தையலாடை தரித்திருக்கிறார். இவ்விதமாக பாடுபட்டு உபத்திரவத்திலேயும் கண்ணீரிலேயும் பொறுமையா இருந்து எதிர்த்து பேசாம, சண்டையும் அடியும் உதையும் வாங்கினாலும் எதிர்த்து பேசாம அமைதலா சோத்தோட இருந்தா உன்னுடைய ஆடை சித்திர தையலாடா இருக்கிறது. நீ மலவாளரை அழைத்து கொண்டு போறதுக்கு தகுதி உள்ளவளா இருப்ப. இல்ல கண்டதுக்கெல்லாம் மறைச்சுக்கிட்டு வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசிக்கிட்டு ஒரு பொறுமை இல்லாம, ஒரு சாந்தம் இல்லாம, ஒரு தாழ்மை இல்லாம பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியாது. மணவாள நட்டத்துல சித்திர தையலாடையோட போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த சித்திர தையலாடை என்பது பாடுகளின் வழியிலே வருகிற பரிசுத்தம். அடுத்தபடியாக ஒரு வஸ்திரம் இருக்குது, அது அலங்கார வஸ்திரம் என்ற பெயர். அலங்கார வஸ்திரம் ஏசாயா தீர்க்கதரிசி 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள். எழும்பு சீயோனே. சியோன் என்றால் அதி உன்னதமான பரிசுத்தமான ஜனங்கள். வேதத்துல 3 வகையாக தேவ ஜனங்கள் பிரிக்கப்படுறாங்க. பொதுவான இஸ்ரவேலர்கள், எருசலேமின் குடிகள், சியோனின் குடிகள். இந்த பொதுவான எருசலேமர்னா எல்லா கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள். வசனத்தின்படியான கிறிஸ்தவங்கள் கிடையாது. உண்மையானபடி பேரு, அதாவது கிறிஸ்தவங்கன்னு சர்டிபிகேட்ல எழுதியிருக்கோம் பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் அவங்க எல்லாரும் பொதுவான இஸ்ரவேலர் என்று, ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று பெயர்படுவார்கள். 2வது எருசலேமின் குடிகள். எருசலேமின் குடிகள் என்று சொன்னாக்க ஆவிக்குரிய ஜீவியத்தை விரும்புகிறவர்கள், பூரணமாக்குறதுக்கு ஒப்புக்கொடாதவர்கள். அவங்களுக்கு பேரு எருசலேமின் குடிகள். சியோனின் குடிகள் என்று சொல்லும் போது சியோனுக்காக, புதிய எருசலேமுக்காக ஆயத்தமாகிற ஜனங்கள் என்பது அதன் அர்த்தம். அதுதான் ஏசாயா சொல்றாரு, எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள். அலங்கார வஸ்திரம் இது எதுக்குன்னாக்க, எல்லாரும் துணி வச்சிருப்போம், ஆனா சில ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸுக்கு சில புதிய ஸ்பெஷலான ட்ரெஸ் வைப்போம். புரியுதா? சில பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு புதிய ட்ரெஸ் எடுப்பாங்க, இல்ல ஃபங்க்ஷன்ஸுக்கு புதிய ட்ரெஸ். அது ஒரு விசேஷமான அலங்காரமான ஒரு டெக்கரேட்டட் ட்ரெஸ். அது ஒரு விசுவாசி தரிக்க வேண்டியது ஆவிக்குரிய பிரகாரமாக. நம்முடைய ஆவிக்குரிய ஸ்பாவங்கள், ஆவிக்குரிய கிரியைகள் வளர்ந்து பெறுகிறது. இது காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அலங்கார வஸ்திரம். அடுத்து வெண்வஸ்திரம். வெண்வஸ்திரம்னா என்ன பாருங்க, வெண்வஸ்திரத்தை அடுத்து பாக்குறதுக்கு முன்னதாக மெல்லிய வஸ்திரத்தை பார்ப்போம். மெல்லிய வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம்னா சில்க், நைஸ் கிளாத். அதுக்கு நைஸ் நூலு தான் வேணும். அது ரொம்ப உபத்திரத்தின் மத்தியில் வெற்றி பெற்றுகள் கொடுக்கிறது.
மணவாட்டியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-9 வரையிலையும் மணவாட்டி ஆயத்தமாக சொல்லி இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அதுல சுத்தம், பிரகாசம், நைஸ், மெல்லிய. அப்ப மணவாட்டி அடிக்கிற வஸ்திரம் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். அதாவது இயேசுவாகிய மணவாளனுக்கு தன்னை மணவாட்டியாக ஆயத்தப்படுத்துகிறவருடைய வாழ்க்கை சுத்தம், அவருடைய பேச்சு சுத்தம், அவருடைய ஜீவியம் சுத்தம், அவருடைய வேலை சுத்தம், பிரகாசம், மெல்லிய. இதுதான் மெல்லிய வஸ்திரம். இந்த வஸ்திரம் யார் உடுத்துறது? இயேசுவின் மணவாட்டியாகிய சபை உடுத்துக்கொள்ள வேண்டிய, அல்லது மணவாளனுடைய வருகையை எதிர்பார்க்கிற மணவாட்டியாகிய அந்த உன்னதமான அனுபவத்தில் உள்ளவங்க அணிய வேண்டியது சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். சில சமயத்துல இந்த வஸ்திரங்களை சில இழந்துடுறாங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் இது நடக்கும். அது எப்படி இழக்கிறதுன்னு எப்படின்னா, ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாத வேதனைகள் வரும்போது ரட்சிப்பை இழந்துடுறாங்க. ரட்சிப்பை சந்தோஷமே போயிடுச்சு. அடுத்து சில சமயங்களில் எப்பேற்பட்டவங்களும் முறுமுறுக்கிறாங்க. ஏன் கர்த்தர் இப்படி செஞ்சா, ஏன் கர்த்தர் இப்படி நடத்தணும், ஏன் எனக்கு மட்டும் தான் இப்படி வரணுமா, ஏன் அவங்க இப்படி நல்லா இருக்காங்களே, முறுமுறுப்பு. அப்போது உன்னுடைய துதியினுடைய நஷ்டப்படுகிறது. அடுத்து கிரியைகளில சில காரியங்கள் மாமனார் மருமகள் அல்லது விசுவாசிகள் ஒருவரே ஒருவர் முறையிடுறாங்க. சத்தத்தை கை கொள்ள முடியல, பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியல. இப்படி இருக்கும் போது உடைய துதியினுடைய நஷ்டப்படுது. அடுத்து சித்திர தையலாடி சின்ன சின்ன பாடுகளிலே முறுமுறுக்கிறது, சண்டை போடுறது, குடும்பத்துல பிரச்சனை வருது, எதிர்த்து பேசுறது, நஷ்டத்தை சகிக்க முடியல. பவுல் 1 Corinthiயர் 6ஆம் அதிகாரத்துல சொன்னாரு, நீங்கள் ஏன் நஷ்டத்தை சகிக்க கூடாது? ஆரம்ப காலத்துல இதெல்லாம் போதிச்சாங்க. இன்னைக்கு போதிச்ச சபையில விசுவாசிகள் இருப்பாங்களா? சந்தேகமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை கன்னியாகுமரி மாவட்டத்துல என்ன ஒரு மீட்டிங் கூப்பிட்டிருந்தாங்க. அங்க போறதுக்கு நான் ஆயத்தமாகும் போதே கர்த்தர்கிட்ட உணர்த்தினாரு, பகை. எனக்கு ஒரு செக்ஷன் தான். அப்போ நான் போகும்போது நான் சொல்லிட்டேன், நான் கிளம்பும் போதே கர்த்தர் இந்த காரியத்தை சொல்றாரு எனக்கு, உங்கள யார் யார் உள்ளத்துல சகோதரனையோ வீட்டில் உள்ளவங்களையும் பகைக்கிறீங்க? பகை இருக்குதா உங்கள? இல்ல எல்லாம் நேசிக்கிறீங்களா? ஏன்னா எனக்கு தெரியும், அங்க ஒரு வீட்டுல 3 பேர் இருந்தா 3 பேரும் 3 ஆவிக்குரிய சபையில போவாங்க. விசுவாசியை கண்டிக்க மாட்டாங்க, ஊழியக்காரங்க கேட்க முடியாது. எங்களையெல்லாம் அப்படி கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களையெல்லாம் அப்படி இல்ல முடியாது. நானு ஒரு சமயத்துல ஒரு செய்தியில சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வாலிய பருவத்தில் இருக்கும்போது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மாமி காரணம் இல்லாம எங்களை திட்டுனாங்க. நாங்க சண்டை போடவே மாட்டோம், பக்கத்து வீட்டுக்கு போக மாட்டோம், வீட்டுக்குள்ளேயேதான் இருப்போம். எங்க வீட்டுலயேதான் இருப்போம், பக்கத்து வீட்டுக்கு போக மாட்டோம். அவங்க பையங்க, எங்களுக்கு நாங்க பொம்பளைங்க. அவங்க யாரும் படிக்கல, நாங்க எல்லாரும் படிச்சவங்க. இந்த மாமி பொல்லாத ஆசை வச்சு, பொல்லாத எண்ணத்தை எண்ணி, அவங்க பையங்களை எனக்கு விரும்புறது போல இமேஜின் பண்ணி காரணம் இல்லாம திட்டிகிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. கடைசியில பார்த்தா நான் வெளியே வந்து ஒரு கண்ணியமான கட்டவரத்தை சொல்லிட்டேன். என்ன சொன்னேன் தெரியுமா? நீ புழுதுதான் ஜாவான்னு சொல்லிட்டேன். அவங்க சொன்னது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொன்னதை மட்டும் கண்டு, பாஸ்டர் வந்து சொந்தக்காரங்க இல்ல, நாங்க வாலிய பிள்ளைங்க இல்ல, அப்பா இல்லாம வளர்றோம் இல்ல, அதனால அவங்க போய் சொல்லிட்டாங்க. 1 அவங்க திட்டாங்க. பாட்டி தவச பாட்டி எல்லாம் எங்களை ஒரு மாதிரி தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வளர்த்துவாங்க. திட்டினது இல்ல, நேசிக்கிறதுனால நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்குமே நினைக்கிறது. அடுத்த வாரம் கம்யூனியன் பாஸ்டர் ஜான் ரோஸ் இருக்கிறார் சபையில. திருவிருந்துக்கு முன்னாடி எல்லாரும் எழுப்பி, நான் எல்லாரோட சமாதானமா இருக்கிறேன், கர்த்தரோட சமாதானம் இருக்கிறேன்னு சொல்லணும். அந்த மாமி இருக்காங்க, நானும் இருக்கிறேன், விசுவாசி அத்தனை பேரும் உறவினர்கள். நான் எழுப்பி, அதுக்கு முந்தின நாள் நான் ஒரு சொப்பனா, என்ன சொப்பனானா, அழகா வெள்ளப்படவை கட்டி பைபிளை வச்சுக்கிட்டு அப்படியே ஆராதனைக்கு வர எங்க வீட்டுல மேய்க்காமன்றதுக்கு வார சேவை இடத்துல ஒரு சின்ன ஒரு டேர்னிங் உண்டு. என்னுடைய வலது கருத்து செருப்பு விழுந்து போச்சு. அப்போ நான் வரது பக்கம் செருப்பு எல்லாம் மொத்த செருப்பெல்லாம் நொண்டி வர எங்க அம்மா அது தாப்புல வர்றாங்க. எங்க அம்மா என்ன திட்டி, எப்படி போச்சு செருப்புங்க பாரு அப்படி காக்குறாங்க. அப்பதான் செருப்பு விழுந்ததை நான் பார்த்திருக்கிறேன். திருப்பி அப்படியே ரிவேஸ்ல போனா செருப்பு விழுந்த இடத்துல கிடக்குது. நான் அப்படியே மாட்டிக்கிட்டு வந்துட்டேன். இது நாங்கள்ட்ட சொப்பனம். நான் சும்மா இருக்க கூடாது, இந்த சொப்பனத்தை சொல்லிட்டேன் சாட்சியில, இப்படி நான் பார்த்தேன் அப்படின்னு. உடனே சாட்சி முடிஞ்சாடா எங்க பாஸ்டர் எழும்பி ஏன்ட்ட சமாதானம் இல்லாம இருக்கிறேன், நீ சமாதானம் என்ன பாதரட்சியை தொலைச்சிருக்கிறேன்,
கர்த்தர் அவங்க காட்டியிருக்காருன்னு அந்த பகல் ஆராதனையில அத்தனை பேர் முன்னால என்ன போய் அந்த மாமியிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னார். நான் அந்த மாமியிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நானும் அவங்களதான் அன்னைக்கு காலு கழுவணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் நாங்க வளர்ந்தோம். அப்ப துதியின் உடை நஷ்டமடைய வாய்ப்பு இருக்குது, சமாதானம் கெட வாய்ப்பு இருக்குது. அப்ப எல்லாம் நாம என்ன செய்யணும்? தெய்வ சமூகத்தில் நெருங்கி வள வேணும். இப்போது பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துல ஒரு குரூப் நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. அவங்க யாருன்னு யோவானுக்கு தெரியல. அப்ப அதை காட்டி கொடுக்கிற தேவதூதன் யோவான்ட்ட கேட்கிறாரு, இவங்க யாருன்னு தெரியுமா, இவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு தேவதூதன் யோவான்ட்ட கேட்கிறாரு. இப்ப யோவான் சொல்றாரு, எனக்கு தெரியாத ஆண்டவரே, உமக்கு தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வலுத்தவர்கள். அவருடைய சாட்சி என்ன? தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்ப அங்கிகள் இரட்சிப்பின் வஸ்திரமா இருக்கலாம், நீதியின் சால்வியா இருக்கலாம், துதியினுடைய இருக்கலாம், சித்திர தையலா இருக்கலாம், அலங்கார வஸ்திரமா இருக்கலாம், மெல்லிய வஸ்திரமா இருக்கலாம். பழுதடைய வாய்ப்பு இருக்குது. நீ பழுதடைய வாய்ப்பு இருக்கும் போது அந்த ஆவிக்குரிய வஸ்திரத்தை சுத்தம் பண்ண வேற வழியே இல்லை. நீ போக வேண்டிய இடம் இயேசுவின் ரத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூரிய பீரவை போன்ற ஆரியரனுக்கு தந்த கூறிய கருக்காயுதம் வீரியம் கோரியுதம்மா வண்ணபாணி ராஜன் தந்த அங்கியல் காரை பிடித்து செந்நிறமா மூச்சு தேடி ஓடுகிறாள் என்று சொல்லு. இப்படிதான் நாங்க படிச்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கியிலே கரைப்பட்டா போக வேண்டிய இடம் இயேசுவின் ரத்தம். ஆவிக்குரிய வஸ்திரங்களை கழுவவோ சுத்தம் பண்ணவோ எந்த டிஜிட்டல் பவரும் கிடையாது, எந்த வாஷிங் மிஷினும் கிடையாது, எந்த ஷாம்பும் கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய விசுவாசி, ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் இவருக்கு குறைவுபட்டு மனசாட்சி பாதிக்கப்பட்டால் நீ உடனே எல்லாவரையும் நிறுத்திட்டு தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து ஜீவியத்தை புதுப்பித்து மன்னிப்பு கேட்க வேண்டிய மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாகி கர்த்தரோடு இணைந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் உனக்கு வெள்ளிய வஸ்திரம் உனக்கு உடுத்தி ஆட்டுக்குட்டியா இருக்க முன்னால நிற்க முடியும். இப்போது பிலதெல்பியா சபை விசுவாசிகளுக்கு வருவோம். இவங்க வஸ்திரத்தை தொலைச்சிட்டாங்க, நிர்வாணமா இருக்காங்க, தெரியல. இயேசு வெளியே நிற்கிறாரு, தெரியல. வெளியே இயேசு உள்ள இருந்தாரு, ஆராதிச்சுட்டே இருந்தாங்க. இவங்க நடவடிக்கை பார்த்தா இயேசுக்கு இருக்க முடியல. ஞாபகத்துல இருக்கிட்ட இயேசு சொல்லிட்டு வெளியே போக மாட்டாரு, சாத்தான் சொல்லிட்டு உள்ள வர மாட்டான். இவங்களுடைய காரியங்களை பார்த்து இயேசு வெளியே போயிட்டார். இப்ப ஆராதனை நடக்குது, ட்ரம் அடிக்கிறாங்க, தோத்திரம் அல்லையிலே எல்லாம் நடக்குது, இயேசு இல்ல, அவர் வெளியே போயிட்டார். இதை இயேசு எப்படி பார்க்கிறாருன்னா, இங்க நிர்வாணிகள், அவர்களுக்கு எச்சரிப்பு சொல்லப்படுறது, நீ நிர்வாணியும் குருடனும் நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்கிறதை அறியாமல் ஐஸ்வர்ய சமனன் என்றும் திரவிய சமன் என்று சொல்லுகிற நான் நீ நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்துக் கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தை என்னிடத்துல கேட்டு வாங்கிக் கொள் என்று உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வஸ்திரம் அழுக்கடையும் போது இயேசு ரத்தத்திட்ட போகணும். வஸ்திரம் தொலைச்சாச்சுன்னா அவர்கிட்ட மறுபடியும் உட்கார்ந்து கேட்டு வாங்க. அவர் சொல்றார், திரும்பி வா வா. வெளியே போனாலும் வெளியே போக முடியல, வெளியே நின்று தட்டுகிறான். இதோ தட்டுகிறேன், கதவை தர. அப்படிதான் ஒரு விசுவாசி பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இனி ஒண்ணு பாருங்க, யோசுவா சகரியான புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பிரதான ஆசாரியனாக யோசுவாளுக்கு வஸ்திரம் தரிச்சுட்டு இருந்தாரா. சாத்தா வலது பக்கத்துல நிக்கிறான், குறை சொல்ல. இன்னும் எத்தனையோ ஊழியர்களை பிசாசு எப்ப விளக்கல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். ஊழியருக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை, ஊழியருக்குள்ளே ஒரு அன்பு இல்லை. சாத்து இதை ஒரு காரணமா வச்சு உள்ளால வந்துருவான். அப்போ பிரதான ஆசாரியனாகிய யோசுவா கர்த்தர் பாக்குறாரு, தீர்க்கதரிசி பாக்குறாரு, அவன் வஸ்திரம் அழுக்கா இருக்குது. உடனே இவனுடைய வஸ்திரத்தை மாற்றுங்க, இவனுக்கு புதிய ஆடை கொடுங்க என்று சொல்லப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே நாம் நம்முடைய வஸ்திரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவைகளை அழுக்கடையாமல் காத்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். நீங்க எல்லாரும் மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணின ஒரு ராஜாவுக்கு பரலோக ராஜ்யம் ஒத்திருக்கிறதுன்னு எழுதியிருக்குது. அவர் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணினார். அழைக்கப்பட்டவர்கள் வரல. தெருக்களிலே போய் வேலைக்காரங்களை அனுப்பி கண்ணை காண்கிற நல்லார் பொல்லார் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தார்.
விருந்து சாலை விருந்தாளிகளால் நிரம்புறது. விருப்பம் உள்ளவங்க படிச்சு விடுங்க. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். அப்போ சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்குது. விருந்து சாலையில அழைக்கப்பட்டவர்கள் வரல, மற்றவங்க வந்தாங்க. விருந்து சாலை விருந்தாளிகளால் நிரம்புவது. இப்ப பந்தி பரிமாறப்பட போகுது. அதுக்கும் முன்னதாக ராஜா வந்து விருந்தாளிகளை பார்க்கிறான். பார்க்கும்போது எல்லாரும் கல்யாண வஸ்திரம் தரிசி டீசெண்டா இருக்காங்க. அதுல ஒரு புள்ளி இருக்கிறான் கல்யாண வஸ்திரம் தரிக்கண்ண. அப்ப ராஜா அவட்ட வந்து, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாம எப்படி இங்க வந்தேன்னு கேட்கிறான். அவன் பேசாம இருந்தான். நாம அவனை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவன் கல்யாண வஸ்திரம் தரிச்சவன் கிடையாது. அவனை கூப்பிட்டவங்க கல்யாண வஸ்திரம் இருக்கிறவங்க மட்டும் வாங்கன்னு சொல்லல. நல்லார் பொல்லார் எல்லாரும் வாங்கதான் சொன்னாங்க. ஆனா இங்க வந்து எல்லாரும் கல்யாண வஸ்திரத்தோட இருக்கிறாங்க. ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் இல்லாம இருக்கிறான். அவன்கிட்ட ராஜா கேட்கிறார், கல்யாண வஸ்திரம் இல்லாம நீ எப்படி வந்தேன்? அவன் பேசாம இருந்தான். ஏன் அவன் பேசாம இருந்தான்? ஐயா, நான் இப்படிதான் இருந்தேன், உங்க ஆட்கள் கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிடும் போது கல்யாண வஸ்திரம் உள்ளவங்க தான் வாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லலையே. காரணம், அந்த நாட்டு வழக்கத்தின்படி ஒருவரும் தங்களுடைய சுய ஆடையோட உள்ள வர முடியாது. மணமகன் எல்லாருக்கும் வஸ்திரங்களை தச்சு வாசல்ல வச்சிருப்பாங்க. வேலையாட்கள் வருகிறவருடைய காலை கழுவி மணமகன் வச்சிருக்கிற வஸ்திரத்தை உடுத்தி விருந்துக்கு அனுப்ப வேணும். எந்த மனுஷன் தனக்கு தான் கொஞ்சம் வசதி உள்ளவர் போல தெரியுது, நல்ல உடம்பு உடுத்திருப்பால போல தெரியுது. ஆனால அவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த வேலைக்காரங்க கொடுத்த வஸ்திரத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கிறேன், இதுக்கு என்ன குறை, இப்படி போறேன்னு வந்துட்டார். அவரு வேலைக்காரங்களெல்லாம் நிமிக்கி விட்டுட்டாரு, காவல்காரியை நிமிக்கி விட்டுட்டாரு, உள்ளால வந்தாரு. சாப்பாட்டுக்கு இலை போற நேரத்துல பிடிபட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவதூதன் சொன்னாரு, ராஜா என்ன சொன்னாருன்னா, இவனை கையும் காலும் கட்டி அழுகையும் பறக்கடிப்புமான இடத்துல போடுங்கள்னு சொன்னாங்க. யான் கையும் காலும் கட்டி அழுகையும் பறப்படிக்காத இடத்துல போட சொன்னாங்க? அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. காரணம், அங்க உள்ள சான்ஸை மிஸ் பண்ணிட்டான், கொடுத்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டான். அதனால அவனுக்கு விருந்துல இடமே இல்லை. ஏன்னா இதுல எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நாங்க இந்த ஏரியாவில் ஊழியத்துக்கு வந்த சமயத்துல அரிசி காணிக்க வரும். இந்த அரிசி காணிக்கையில சில அரிசியில பாத்தீங்கன்னா, சில இப்பதான் மிஷின் அறுக்கிறது, முன்னாடி கையினால அறுத்து அடிச்சு கொண்டு வருவாங்க. அதுல அரிசி நல்லா தான் இருக்கும். ஆனா அரிசியை போட்டு கழுவும் போது சில புல்லு மிதக்கும். அதை அப்படி வெளியே தள்ளிட்டு மறுபடியும் கழுவி சமைப்போம். நான் அப்படி கேட்டு, இந்த புல்லு எப்படி அப்ப சொன்னாங்க, அரிசியை போல ஒரு புல்லு இருக்குமா, அரிசி மரத்து அந்த செடியை போல, நெல்லு செடியை போல ஒரு புல்லு முளைக்குமா. அதை அநேகருக்கு கண்டுபிடிக்க முடியாதான். நெல்லு வளர்றது போலே வளருமா, நெல்லுக்கு போல ஆகாரத்தை எல்லாம் சாப்பிட்டு நெல்லு போல வளரும். அது கதிர் பறியும் போது கூட எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாதான். அப்படி அதையும் சமாளிச்சுக்கும். அப்புறம் அறுத்து அடிப்பாங்க, அதையும் சமாளிச்சுக்கும். நெல்லை அவிப்பாங்க, அதுலயும் கிடக்கும். ஆனா அரிசியா கொண்டு வந்த பிறகு சாப்பாட்டுக்கு உதவும். அது கடைசியில பிடிப்படும் இந்த மனுஷனை போல. எனவே அப்படிப்பட்ட வேதனைக்கு போகாமல் நாம் சத்தியத்துக்காக நின்று வஸ்திரங்களை வாங்கி அவைகள் பாதுகாப்பாக வைத்து அவைகளை உடுத்தி அதை தொலைக்காம சூத்திரம் தெய்வ சமூகத்துல காணப்பட்டு மணவாளனை சந்திக்க கர்த்தரை ஆயத்தப்படுத்துவாராக. நான் முதல்ல வாசித்த வாசனத்தை சொல்றேன். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். மறுபடியும் இந்த வசனத்தை சொல்றேன். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா.